அத்தியாயம் 72. ஆண்டவன் ஒருவன். போன அத்தியாயத்துல இலியாசு இளஞ்செழியனுக்கு அவ செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்றதையும், அலீமா மூலமா இலியாசுவோட மதகுரு வருகைக்கான நோக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் அதிர்ச்சி ஆகுறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து மதகுரு வருகைய பத்தி தான் சொன்னதை கேட்டு இளஞ்செழியன் கவலைப்பட்டதை பார்த்து அவன் கிட்ட போய் அவன் கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஆம் தமிழக வீரரே, அச்சத்துக்கு இடம் இருக்கிறது, இடம் பெரிதும் இருக்கிறது சொன்னா அலீமா. மதகுரு வருகைய பத்தி நினைச்சு பயந்த அலீமா அவளோட பயத்தை குறைக்கவும் கையை திடப்படுத்திக்கவும் தன்னை பிடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து, அச்சத்துக்கு இடம் இருக்கத்தான் செய்கிறது அலீமா சொல்லி பெருமிச்சு விட்டா இளஞ்செழியன். அவனோட முகத்துல தெரிஞ்ச வெறுப்ப பார்த்து, இலியாசு மிக கொடியவன் என்று நான் முன்னமே சொல்லவில்லையா? உங்களை போன்ற மாவீரர்களையும் அச்சுறுத்தும் செயல் வாய்ந்தவன் இந்த மன்னன் சொன்னா அலீமா. சாளரத்துக்கு வெளியில பாத்துக்கிட்டே தான் இருந்த நிர்கதியான நிலைமைய நினைச்சு கோவப்பட்டான் இளஞ்செழியன். அவன் அலீமாவை பார்த்து, வீரர்கள் செய்யக்கூடிய எந்த அலுவலிலும் இலியாசு என்னை அச்சுறுத்த முடியாது அலீமா. ஆனால் இந்த மதமாற்றம் சீ, நினைக்கவும் வெறுப்பாய் இருக்கிறது சொன்னான். மதமாற்றத்தை பற்றி கூட நான் பயப்படவில்லை சொன்னா அலீமா. நான் பயப்படுகிறேன் அலீமா சொன்னா இளஞ்செழியன். அதில் பயப்படுவதற்கு ஏதுமில்லை வீரரே. நான் 2-3 முறை மதம் மாறியிருக்கிறேன். இந்த பக்கங்களில் மதம் மாறுவது மிகவும் சகஜம் சொன்னா அலீமா. என்ன, 2-3 முறை மதம் மாறியிருக்கிறாயா ஆச்சரியமா கேட்டா இளஞ்செழியன். இதில் ஆச்சரியத்துக்கு என்ன இருக்கிறது? முதலில் நான் இந்த நாட்டை சேர்ந்தவள். இந்த நாட்டு மதப்படி வளர்க்கப்பட்டேன். பிறகு யவனர்களிடம் அடிமையானேன். அவர்கள் மதத்தில் என்னை சேர்த்து கொண்டார்கள். மறுபடியும் இலியாசு என்னை மீட்டான். மீண்டும் சொந்த மதம் திரும்பினேன் சர்வசாதாரணமா சொன்னா அலீமா. அதையெல்லாம் கேட்டு பிரமிச்சு போன இளஞ்செழியன், இங்குள்ள மனிதர்களின் பழக்கம் மிகவும் விந்தையாய் இருக்கிறது அலீமா. மதத்தை அத்தனை அல்பமாக நினைக்கிறீர்களே சொன்னான். நாங்கள் மதத்தை அல்பமாக நினைத்தால் அதற்கு மற்றவர்களை மாற்றுவானேன் கேட்டா அலீமா. மதத்திற்கு மாற்றுபவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, மதம் மாறுபவர்களை பற்றி சொல்கிறேன் சொன்னா இளஞ்செழியன். உங்கள் நாட்டில் மதமாற்றம் என்பது கிடையாதா? பல மதங்கள் இல்லையா கேட்டா அலீமா. உண்டு, ஆனால் மதமாற்ற முறைகள் வேறு, மத தத்துவங்கள் வேறு. மதமாற்றத்தில் கட்டாயம் இல்லை. மன்னனா மற்றவரோ சிறைப்பட்டவர்களை தங்கள் மதத்திற்கு இழுக்க முயல்வதில்லை. எங்கள் நாட்டு வேதாந்தமே வேறு சொன்னா இளஞ்செழியன். என்ன வேதாந்தம் கேட்டா அலீமா. மனிதனுடைய ஆத்மா உடலைத்தான் உடையைப் போல் உரித்து விடுகிறது என்பது எங்கள் வேதாந்தம். எப்படி உடைகளை மனிதன் தேவைக்கு தகுந்தபடி களைந்து மாற்றிக்கொள்கிறானோ, அப்படியே ஆத்மாவும் பாவ புண்ணியத்துக்கு தகுந்தபடி உடல்களை மாற்றிக்கொண்டு ஜென்மாக்களை எடுக்கிறது என்பது பாரத நாட்டு வேதாந்தம். உடலைப் போல் மதங்களை பாவிக்க முடியாது. ஒரு மதத்தை களைந்து வேறு மதத்தை ஏற்க முடியாது பதில் சொன்னா இளஞ்செழியன். அப்படியானால் வேறு மதங்களை ஏற்றவர்களே உங்கள் நாட்டில் இல்லையா கேட்டான் அலீமா. இருக்கிறார்கள், ஆனால் கட்டாயத்தினால் அவர்கள் மதம் மாறவில்லை, இஷ்டத்தினால் மாறினார்கள். எங்கள் நாட்டில் பல மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். தங்கள் தத்துவங்களை எடுத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அவற்றில் லயித்து அந்த தத்துவ முறைகளில் தங்களுக்கு நற்பதவி கிடைக்கும் என்று நம்பிய மக்கள் மதம் மாறியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் பழைய மறைகளின் வழிவந்த மதங்கள். பெருவாரியான கொள்கைகளில் அவற்றுக்குள் வித்தியாசம் கிடையாது. ஆகவே விரோதமும் கிடையாது. அந்த மிகுதியால் ஆதி மதத்தில் இருந்து சமண பௌத்த மதங்களை நாடியவர்களும் உண்டு. அவற்றிலிருந்து பழையபடி பழைய மதத்துக்கு திரும்பியவர்களும் உண்டு. மதம் அவரவர் சொந்த விஷயம் என்று எங்கள் நாட்டில் கருதப்படுவதாலும், எல்லா மதங்களும் உயர்வானவை என்ற நம்பிக்கை உலாவுவதாலும் யாரும் இன்னொருவரை மதம் மாற்ற முயன்றது கிடையாது சொன்னா இளஞ்செழியன். மத விஷயத்தில் கட்டாயமே கிடையாதா வியப்பா கேட்டா அலீமா. கிடையாது சொன்னா இளஞ்செழியன். இங்கு கட்டாயம் உண்டு சொன்னா அலீமா. மற்ற மதங்கள் உபயோகமற்றவை என்று நீங்கள் கருதுவதுதான் அதற்கு காரணம் விளக்கினான் படைத்தலைவன். அதை கேட்டு, உங்கள் நாடு மிகவும் நல்ல நாடாய் இருக்க வேண்டும் சொன்னா அலீமா. அதைவிட சிறந்த நாடு உலகில் கிடையாது. பாரத நாட்டின், அதுவும் எங்கள் தமிழகப் பிரிவின் உயர்வை எப்போதும் உணர்ந்திருக்கிறேன் அலீமா. ஆனால் அது எத்தனை உயர்ந்தது என்பதை இந்த பகுதிக்கு வந்த பின்தான் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. யாரும் இஷ்டப்படி வாழக்கூடிய சுதந்திரமான பாரதம் எங்கே? அவனவனுக்கு சொந்தமான மத விஷயத்திலும் கட்டாயத்தை கையாளும் மேற்கு நாடுகள் எங்கே? பாரதம் உயர்ந்தது அலீமா.
எத்தனையோ மதங்கள் பகையின்றி அக்கம் பக்கம் வாழ வகை செய்துள்ள பண்பின் சின்னமான பாரதம் எங்கே? எந்த மதம்தான் வாழலாம், இப்படித்தான் மனிதன் வாழலாம் என்று தனி மனிதன் சுயேட்சைக்கும் கரை கட்டும் மேற்கு நாடுகள் எங்கே? நான் சொல்லிக்கிட்டே போன இளஞ்செழியன் தன்னை பிடிச்சுக்கிட்டு இருந்த அலீமாவோட கைய விலக்கிட்டு 2 நிமிஷம் மௌனமா நின்னான். தூரமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தம் வர வர பெருசா கேட்க ஆரம்பிச்சதையும், அந்த சத்தத்தை கேட்டு கானா வீதிகள்ல மக்கள் சத்தமும் அதிகமானதையும் மௌனமா நின்ன அந்த சில வினாடிகள்ல கவனிச்ச இளஞ்செழியன் அலீமாவை பார்த்து, எங்கள் நாட்டில் வீரர்கள் உயிர் போனாலும் 3 விஷயத்தை துறப்பதில்லை: தன் வாழ், மனைவி, மதம். என் 3ஐயும் யார் பறிக்க விரும்பினாலும் அந்த வீரன் உயிரை உடலிலிருந்து விரட்டிய பின்புதான் பறிக்க முடியும். ஆகையால் இலியாசு மதமாற்றத்திற்கு என்னை வற்புறுத்தினால் அவன் அரியணையில் அமர்ந்திருக்கும் போது பணமாவான் உறுதியா சொன்னான். அவன் அவ்வளவு உறுதியா சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயந்த அலீமா அவனை பார்க்க முடியாம தரைய பார்த்துக்கிட்டே, அப்படி ஏதாவது நடந்தால் அடுத்த வினாடி நீங்கள் கண்டன் துண்டமாக வெட்டி எறியப்படுவீர்கள் சொன்னான். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை சொன்னா இளஞ்செழியன். இத்தனை நேரம் கவலைப்பட்டீர்களோ கேட்டா அலீமா. நாட்டுக்கு பணி செய்ய உயிர் தேவை, அதற்குத்தான் கவலைப்பட்டேன் சொன்னா இளஞ்செழியன். அந்த நாட்டு பணிக்காக மதம் மாறினால் என்ன கேட்டா அலீமா. எந்த பணியும் அறவழியில் நடக்க வேண்டும், அது முடியாதென்றால் உயிரை வைத்திருப்பதிலும் பயனில்லை சொன்னா இளஞ்செழியன். போயும் போயும் மதமாற்றம் இத்தனை பெரிதாக போய்விட்டது சொல்லி வருத்தப்பட்டா அலீமா. என்னை இந்த மதத்தில் சேர்க்க மதகுரு வருகிறார் என்பதை சொன்ன போது நீயே நடுங்கினாயே சொன்னா இளஞ்செழியன். உங்களை இந்த நாட்டு மதத்தில் மாற்ற மட்டும் மதகுரு இங்கு வந்தால் நான் பயப்பட மாட்டேன். வேறு எதற்கு பயப்படுகிறாய்? இலியாசுவின் திட்டம் வேறு சொன்னா அலீமா. என்ன திட்டம் அது கேட்டா இளஞ்செழியன். உங்களை மதம் மாற்ற மதகுருவுடன் உங்களை தன் நாட்டுக்கு அனுப்பிவிட யோசிக்கிறான் மன்னன். இங்கிருந்து பல மலைகளுக்கு அப்புறம் பெரும் குகையில் இருக்கும் ஐசிஸ் தேவியின் ஆலயத்தில் நீங்கள் சிக்கிவிட்டால் உங்களை ஆண்டவன் கூட தப்புவிக்க முடியாது. அந்த குகை ஆலயத்தில் மதகுருக்களும் பழைய அரசர்களின் சவ அறைகளும் பணியாட்களும் இருக்கிறார்கள். அங்கு நீங்கள் 1 மாதம் சேவை செய்தால் இலியாசுவின் அந்தரங்க ஊழியர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். பிறகுதான் உங்களை கானாவின் படைத்தலைவனாக இலியாசு நியமிப்பான். இன்னும் 2-3 நாட்களுக்குள் உங்களுக்கு மத தீட்சைகள் நடக்கும். மதகுருவின் முன்னிலையில் உங்கள் தலைமயிர் வாங்கப்படும் சொன்னா அலீமா. என்ன, தலையை முழக்க மென்ன முழுங்கினா இளஞ்செழியன். ஆம், வழித்தெடுத்து விடுவார்கள். ஐசிஸ் ஆலயத்தில் வேலை செய்யும் பணிமக்களுக்கும் மதகுருமார்களுக்கும் வித்தியாசம் கிடையாது சொன்னா அலீமா. எகிப்து பாரோ மன்னர்களின் ஆலய வழக்கமல்லவா இது கேட்டா இளஞ்செழியன். ஆம், அதே மதம்தான் இங்குள்ள நாடுகளிலும் கையாளப்படுகிறது. எகிப்து நாட்டு மன்னர்களின் ஆதிக்கம் இங்கு ஓங்கிய காலத்திலிருந்து அதே கலாச்சாரமும் மதமும் தான் இங்கு பரவி கிடக்கின்றது. உங்களுக்கு மதகுரு தீட்சை நடக்கும்போது உங்களை 2 வீரர்கள் பிடித்துக் கொள்வார்கள். பல வீரர்கள் காவல் புரிவார்கள். உங்கள் கை கால்கள் எதுவுமே சுவாதீனத்தில் இருக்காது சொன்னா அலீமா. அதுவும் இந்நாட்டு பழக்கங்களில் ஒன்றா கேட்டா இளஞ்செழியன். ஆம் சொன்னா அலீமா. அதையெல்லாம் கேட்டு இளஞ்செழியன் தீவிரமா எதையோ யோசிச்சுக்கிட்டு அந்த அறையில அங்கேயும் இங்கேயும் நடந்தான். இலியாசுவின் தந்திர உள்ளத்தை எத்தனை அல்பமாக மதித்து விட்டோன்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டான் இளஞ்செழியன். கொள்ளையர் கப்பலை தன்னந்தனியாக யுக்தியால் பிடித்து கொடுத்ததால் என் திறமையை உணர்ந்து கொண்டான் இலியாசு. அப்படிப்பட்டவனை தமக்கு மீளா அடிமையாக்கிக் கொள்ள மதம் மாற்றி வளர்ப்பு மகளை கொடுத்து மதகுருவின் ஆலயத்துக்கு அனுப்பி உணர்ச்சிகளை பணிய வைத்து பிறகு ஒரு பதவியை அளிக்க திட்டமிட்டிருக்கிறான். மதகுரு ஆலயம் எங்கோ மலைகளுக்கு பின்னால் குகையில் இருக்கிறது. எதிரே கடலில் ஆடி நிற்கும் கப்பலும் உதவ அடிமை வர்த்தகர்களும் பலமாக கை கொடுக்க வீரனான ஹிப்பலாசும் இருக்கும் நிலையிலேயே இலியாசுவிடமிருந்து தப்புவது பிரம்ம பிரயத்தனம் போல் இருக்கிறதே. மலைகளுக்கு பின்னால் போய்விட்டால் அவ்வளவுதான், ஆயுள் சமாதிதான் நினைச்சு குழம்பின இளஞ்செழியன் கடைசியா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து அலீமா திடீர்னு கத்தினா. என்ன தூக்கி வாரி போட்டுக்கிட்டு கேட்டா அலீமா. மதமாற்றம் எப்பொழுது நடக்கும் கேட்டா இளஞ்செழியன். இன்னும் 2-3 நாட்களில் நடக்கும் சொன்னா அலீமா. 2-3 நாட்கள் எதற்கு கேட்டா இளஞ்செழியன். சந்திரனே இல்லாத நாள் அப்பொழுதுதான் வருகிறது சொன்னா அலீமா. அவ அமாவாசையதான் சொல்றான்றத புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன், அலானா, இந்த 2-3 நாட்களுக்குள் நான் அங்கு சிறையில் கிடக்கும் அடிமை வர்த்தகர்களை பார்க்க முடியுமா கேட்டான். நீங்கள் பார்ப்பது கஷ்டம். நீங்கள் மதம் மாறிய பிறகுதான் அவர்களை விடுவிக்க உத்தேசிருக்கிறான் மன்னன்.
சிறைச்சாலை பகுதிக்கு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. தவிர நாளையிலிருந்து நீங்கள் மதகுருவின் பாதுகாப்பில் இருப்பீர்கள் சொன்னா அலீமா. மதகுருவின் பாதுகாப்பிலா? ஆச்சரியப்பட்ட இளஞ்செழியன், சரி சரி, அது கிடக்கட்டும், நீயாவது அவர்களை பார்க்க முடியுமா கேட்டான். முடியும் சொன்னா அலீமா. சரி, வெளியில் இருக்கும் ஹிப்பலாசை கூப்பிடு சொன்னா இளஞ்செழியன். அவ ஹிப்பலாச கூப்பிட போனதும் தன் மஞ்சத்துல உட்காந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இளஞ்செழியன். ஹிப்பலாசும் அலீமாவும் உள்ள வந்ததும் இளஞ்செழியன் கண்ணை மூடிக்கிட்டு இருந்ததை பார்த்து அலீமா அவனை கூப்பிட அவன் பக்கத்துல போனான். ஹிப்பலாஸ் அவளை தடுத்து, படைத்தலைவர் ஏதோ யோசிக்கிறார், பேச வேண்டாம் ரகசியமா சொன்னான். அத கேட்டதும் ஹிப்பலாச வியப்பா பார்த்த அலீமா, படைத்தலைவரா இவர் தடுமாறி கேட்டா. தமிழகத்தின் பெரும் படைத்தலைவர்களில் ஒருவர் சொன்னா ஹிப்பலாஸ். பெரிய ஆபத்துகளை சமாளிச்சு கொள்ளையர்களோட கண்ல மண்ணை தூவி இலியாசுவையும் ஓரளவுக்கு ஏமாத்தக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு தான் ஊகிச்சது சரிதான்றத நினைச்சு சந்தோஷப்பட்டா அலீமா. படைத்தலைவன் குரல்ல இருந்த கம்பீரம், அவன் நடையில இருந்த தோரணை, அவன் கோட்டை பகுதிகளையும் மலை பிராந்தியங்களையும் சதா விரிச்சு விரிச்சு பாத்துக்கிட்டு இருந்ததுக்கான காரணங்கள் எல்லாம் புரிஞ்சுது அலீமாவுக்கு. கண்களை மூடிக்கிட்டு இருந்த சமயத்திலையும் அவன் முகத்துல இருந்த கம்பீரம் கொஞ்சம் கூட குறையாததை கவனிச்ச அலீமா, மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தனோட முன்னாடி தான் நிக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டா. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் கண்களை திறந்த இளஞ்செழியன் சர்வசாதாரணமா பேச ஆரம்பிச்சான். கண்களை மூடியிருந்த அந்த ஒரு சில நிமிஷங்கள்லயே அடுத்த 2-3 நாட்களுக்கு தான் எப்படி நடந்துக்கணும்ன்றத நிர்ணயிச்சுக்கிட்ட இளஞ்செழியன் ஹிப்பலாச பார்த்து, ஹிப்பலாஸ், உனக்கு மதம் மாறி பழக்கம் உண்டா சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அந்த பாக்கியம் இதுவரை அடியவனுக்கு கிட்டவில்லை வேடிக்கையா பதில் சொன்னா ஹிப்பலாஸ். எனக்கு கிடைத்திருக்கிறது சொன்னா இளஞ்செழியன். படைத்தலைவர் எல்லா விஷயங்களிலும் பாக்கியசாலி, மதம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, தவிர சொல்லி அலீமாவை பார்த்தா ஹிப்பலாஸ். இளஞ்செழியன் திரும்ப சிரிச்சிட்டு, உனக்கும் அந்த பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் ஹிப்பலாஸ் சொன்னான். அத்தனைக்கும் எனக்கு தகுதி ஏது கேட்டான் ஹிப்பலாஸ். இருக்கிறது, இல்லையே நான் உண்டாக்கி தருகிறேன். நாளை மதம் மாறும்படி இலியாசு என்னை கேட்கப் போகிறான் சொன்னா இளஞ்செழியன். என்ன ஆச்சரியமா கேட்டான் ஹிப்பலாஸ். ஆனாம் ஹிப்பலாஸ், என்னை மதம் மாற்ற இலியாசுவின் மதகுருவே வருகிறார். அதோ பேரியொலி கேட்கவில்லை உனக்கு? அது மதகுரு வருவதை குறிக்கிறது சொன்னா இளஞ்செழியன். அப்படியா வெறுப்பா கேட்டான் ஹிப்பலாஸ். ஆம், அப்படி அவரிடம் நான் மதம் மாற ஒப்புக்கொள்ளும் போது உன்னையும் மதம் மாற்றும்படி இலியாசுவை கேட்டுக்கொள்ளப் போகிறேன் சொன்னா இளஞ்செழியன். மதம் மாறுவதை விட உயிரை விடுவேன் சொன்னா ஹிப்பலாஸ். அதற்கு கானாவில் சந்தர்ப்பங்கள் நிரம்ப இருக்கின்றன சொன்ன இளஞ்செழியன் அவன் யோசிச்சு வச்சிருந்த திட்டத்தை அலீமாவுக்கும் ஹிப்பலாசுக்கும் சொன்னான். அவனோட திட்டத்தை கேட்டு அவனை கலவரமா பார்த்தாங்க அலீமாவும் ஹிப்பலாசும். மிக பயங்கர திட்டம் சொன்னா ஹிப்பலாஸ். தோற்றால் நாம் சித்திரவதை செய்யப்படுவோம். இலியாசு நமது கால்களை வெட்டி நாவை துண்டித்து உயரை வைத்தே ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லுவான் பயந்துகிட்டே சொன்னா அலீமா. அத கேட்டு ஆண்டவன் இருக்கிறான் திடமா சொன்னா இளஞ்செழியன். யார் ஆண்டவன்? உங்கள் ஆண்டவனா இலியாசுவின் ஆண்டவனா கேட்டா அலீமா. இருப்பவன் ஒருவன், அறவழிக்கும் அன்புக்குமே துணை செய்பவன் சொன்னா இளஞ்செழியன். ஆனா அலீமா அந்த பயங்கர திட்டத்தை கேட்டு பயந்து போய் பிரம பிடிச்சவ மாதிரி இளஞ்செழியனை பார்த்தா. என் தெய்வமே சக்தியுடையது என்று இலியாசு நம்புகிறான். இலியாசு என்ற பெயரின் பொருளே அதுதானே. இவர் திட்டமோ மிக பயங்கரம். திட்டம் தோற்றுவிட்டால் விளைவு என்ன ஆகுமோ யோசிச்ச அலீமா எதுவும் பேசாம மௌனமா நின்னான். அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.